आचम्याम् अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः केशव नारायण माधव गोविंद विष्णु मधुसूदन त्रिविक्रम वामन श्रीधर ऋषिकेश पद्मनाभ दामोदर पवित्रத்தை எடுத்து வலது கை ரிங் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க. 3 கட்டை தர்பையை எடுத்து காலுக்கு அடியில் போட்டுக்கோங்க. கையில் 2 ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. அபஓபஸ்பிரஷ்ய. அதுக்கப்புறம் 3 கட்டை தர்பையை எடுத்து அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கிக்கோங்க. இப்போ இதை சொல்லுங்க மந்திரத்தை. ஓம் சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம போர்பவத்சுவரோம். மமோபாத்த समस्त दुरितक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीरामा स्मरणेनैव व्यपोहति न संशयः. श्रीरामा राम रामा तितुर्विष्णुः तथा वारः नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत्. श्रीगोविन्द गोविन्द गोविन्द. अद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञा प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयवरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे सालिवाहन शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायणे वर्षऋतौ कन्यामासे कृष्णपक्षे द्वादश्यां पुण्यतिथौ वासरः वासरस्तु गुरुवासर युक्तायां 9:26 முன்னாடி பண்ணா புஷ்ய நக்ஷத்திர யுக்தாயாம் 9:26 மேல பண்ணா ஆஸ்லேஷா நக்ஷத்திர யுக்தாயாம் विष्णु नक्षत्र विष्णु योग विष्णु करण एवं गुण सकल विशेषण विशिष्टायाम अस्याम द्वादश्याम पुण्यतिथौ. பூனலை இப்போ இடம் போட்டுக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராணாம். உங்கள் அப்பா பேர், தாத்தா பேர், கொள்ளு தாத்தா பேர் மூணையும் சொல்லுங்க. ஷர்மணாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மதே பித்ரு பிதாமக பிரபிதாமகானாம். மறுபடியும் உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. உங்கள் அம்மா பேர், பாட்டி பேர், கொள்ளு பாட்டி பேர் மூணையும் வரிசையாக சொல்லுங்க. நாம்னி தானாம் वसु रुद्र आदित्य स्वरूपानाम् अस्मते मातृ
பிதாமகி பிரபிதாமகீனாம். உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராணாம். உங்கள் அம்மா வழி தாத்தா, அம்மா வழி கொள்ளு தாத்தா, அம்மா வழி எள்ளு தாத்தா, 3 பேரையும் வரிசையாக சொல்லுங்க. ஷர்மணாம். உங்கள் அம்மா வழி பாட்டி, உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி, அம்மா வழி எள்ளு பாட்டி, 3 பேரையும் வரிசையாக சொல்லுங்க. நாம் நீ தானாம் வசு ருத்ர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மத் சபத்னீஹ மாதாமஹ மாதுஃப் பிதாமஹ மாதுஃப் பிரபிதாமஹானாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் ஷர்மணாம் வசுவசு ஸ்வரூபானாம் பித்ருவ்ய மாதுலாதி வர்க்கத்வய அவசிஷ்டானாம் சர்வேஷாம் காருணிகபித்ருணாம் அக்ஷய்ய திருப்தியர்த்தம் கன்யாகதே சவிதரி ஆஷாட்யாதி பஞ்சமாபரபக்ஷ பிரயுக்த மகாலய பக்ஷ புண்ணியகாலே. டெய்லி பண்ணுறவா மட்டும் இதை சொல்லுங்க. பக்ஷீய மகாலய ஸ்ரார்த்தம். ஒரு நாள் மட்டும் பண்ணுறவா சகிருத் மகாலய ஸ்ரார்த்தம். அப்புறம் எல்லாரும் சொல்லுங்க. ஹிரண்யரூபேன அத்ய கரிஷ்யே ததங்கம் தில தர்ப்பணம் ச கரிஷ்யே. அந்த பவித்திரத்துக்கு கீழே இடிக்கின்ற கேளோன்னு அந்த கட்டை தர்பை அதை நார்த்து சைடு போட்டுருங்கோ. பூனலை வலம் போட்டுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ்ப்ரஷ்ய. மறக்காமல் மறுபடியும் பூனலை இடம் போட்டுக்கோங்க. பூனலை இடம் போட்டுட்டேலா. இப்போ உங்களுக்கு முன்னாடி பெரிய தாம்பாளம் இருக்கு இல்லையா, அதில் கிழக்கு மேற்கா விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி கட்டை தர்பையை எடுத்து பரப்புங்க. அப்புறம் இப்போது அந்த ஒரு கூர்ச்சம் உள்ளவாளை தான் இந்த லிங்க்கு. அந்த ஒரு கூர்ச்சத்தை நுனி சவுத்து பார்த்து இருக்கிற மாதிரி விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது எள்ளு கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் ஆவாஹயாமி. அந்த எள்ளை மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுக்கோங்க. இப்போது 3 கட்டப்பிள்ளை எடுத்துக்கோங்க. தர்பையை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆயந்துனஹ பிதர சோம் யாசஹ அக்னிஷ்வாதாஹ பதுபிஹி தேவயானைஹி அஸ்மின் யஜ்ஞே ஸ்வதயா மதந்து அதிப்ருவந்து தே அவந்து அஸ்மான் அஸ்மின் கூர்ச்சே சகாருணிக வர்க்கத்வய பித்ருநாம் இதமாசனம். இப்போ அந்த பித்ருக்களுக்கு நம்ம ஆசனம் கொடுக்குறோம். ஓகேயா? அந்த தர்பையை மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே வச்சுடுங்க. அப்புறம் இப்போது மரியாதை செய்ய போகிறோம் பித்ருக்களுக்கு. அதுக்கு என்ன செய்யணுன்னா அந்த எள்ளு எடுத்துக்கோங்க. மறுபடியும் இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. திலாதி சகல ஆராதனைஹி ஸ்வர்ச்சிதம். அந்த எள்ளை மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே போட்டுடுங்க. எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் பித்ருன்
ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்களோட கோத்திரத்தை சொல்லுங்க. மறுபடியும் கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, வசுரூபான், அஸ்மத், பித்ருன்னு, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், அப்பா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, வசுரூபான், அஸ்மத், பித்ருன்னு, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் தாத்தாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகே, இனிமேல் உங்கள் தாத்தா பேர் சொல்லணும். உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளையும் ஜலத்தையும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலம் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ருத்ரரூபான், அஸ்மத், பிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது உங்கள் தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சுது. இனிமேல் கொள்ளு தாத்தாக்கு பண்ணணும். கொள்ளு தாத்தா பேர் தான் சொல்லணும். சரியா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான், உங்கள் கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ, ஆதித்ய ரூபான், அஸ்மத், பிரபிதாமகான், ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோம். இனிமே அம்மாவுக்கு பண்ணணும். அம்மா இருக்கிறவாளுக்கு தனியாக லிங்க் இருக்குது, அதை பார்த்து பண்ணுங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, உங்கள் அம்மா பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், மாத்ரு, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, உங்கள் அம்மா பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், மாத்ரு, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ, உங்கள் அம்மா பேரை சொல்லுங்க. நாம்னீஹி, வசுரூபாஹ, அஸ்மத், மாத்ரு, ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போ அம்மாவுக்கு தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோம். இனிமே பாட்டிக்கு தர்ப்பணம்.
பாட்டி பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக கையில் எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் பிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்து மேலே விட்டுடுங்க. இப்போது பாட்டிக்கு தர்ப்பணம் முடிஞ்சுது. இனிமேல் கொள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். மறக்காமல் கொள்ளு பாட்டி பேர் தான் இனிமேல் சொல்லணும். ஓகேயா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் பிரபிதாமகி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இனிமே அம்மா வழிக்கு. ஓகேயா? இனிமே உங்களோட மாமாவோட கோத்திரத்தை தான் சொல்லணும். உங்கள் கோத்திரம் சொல்லக்கூடாது. பின்னாடி வர்றது வந்து எல்லாத்துக்குமே. ஓகேயா? இனிமே அம்மா வழி தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். மாமா கோத்திரம் சொல்லணும். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லணும். கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ வசுரூபான் அஸ்மத் மாதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாது பிதாமகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மரிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான்.
உங்கள் அம்மா வழி கொள்ளு தாத்தா பேர் சொல்லுங்க. ஷர்மணஹ ருத்ரரூபான் அஸ்மத் மாத்து பிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தாக்கு தர்ப்பணம் பண்ணணும். இனிமே அவர் பேர் தான் சொல்லணும். ஓகேயா? இப்போ உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ரான். உங்கள் அம்மா வழி எள்ளு தாத்தா பேரை சொல்லுங்க. ஷர்மணஹ ஆதித்ய ரூபான் அஸ்மத் மாது பிரபிதா மகான் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போ அம்மா வழி பாட்டிக்கு இனிமே பண்ணணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி வசுரூபாஹ அஸ்மத் மாதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இப்போது உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டிக்கு இனிமேல் தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. உங்கள் அம்மா வழி கொள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ருத்ரரூபாஹ அஸ்மத் மாது பிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. இனிமே உங்கள் அம்மா வழி எள்ளு பாட்டிக்கு தர்ப்பணம் பண்ணணும். அவா பேர் தான் சொல்லணும். ஓகேயா? கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாது பிரபிதாமஹி ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறிச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராஹ. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம்னீஹி ஆதித்ய ரூபாஹ அஸ்மத் மாது பிரபிதாமஹி
ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. உங்கள் மாமா கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராக. அம்மா வழி எள்ளு பாட்டி பேரை சொல்லுங்க. நாம் நீஹி ஆதித்ய ரூபாக அஸ்மத் மாது பிரபிதாமஹி. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. ஞாதா ஞாத வர்க்கத்வய பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இது மாலேபட்சமாக இருக்கிறதுனால யார் யாரெல்லாம் பித்ருவம் அடைஞ்சிருக்காளோ அவளுக்கு மேல் இஷ்யூஸ் இல்லையோ அவளுக்கு எல்லாருக்கும் தாராளமாக இங்கே தர்ப்பணம் கொடுக்கலாம். மேலுக்கு 3 வாட்டி கொடுக்கணும், ஃபீமேலுக்கு 3 வாட்டி கொடுக்கணும். மேலுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத மந்திரம் சொல்கிறேன், ஃபீமேலுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத மந்திரம் சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு பேப்பரில் முதல்லையே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, தர்ப்பணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரை எடுத்து அவளோட கோத்திரம், அவள் பேர், அவளோட உங்களுக்கு ரிலேஷன் அதை எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் இது செய்ய முடியும். ஓகேயா? நான் இப்போ மந்திரம் மேலுக்கு எப்படி சொல்லணும்ன்ட்டு சொல்கிறேன், ஃபீமேலுக்கு எப்படின்ட்டு சொல்கிறேன். 2 வாட்டி காதில் வாங்கிக்கோங்க. 3 வாட்டி தர்ப்பணம் கொடுக்கணும் ஒவ்வொருத்தருக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹோல்டு போட்டுட்டு தான் செய்யணும். வீடியோவை ஹோல்டில் போட்டுட்டு செய்யுங்க. ஜென்ஸாக இருந்தாக்கா இந்த மாதிரி சொல்லுங்க. அவள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்திரம். அவள் பேரை சொல்லுங்க. ஷர்மணாம் வசுரூபம் அஸ்மத். அவா ரிலேஷன் சொல்லுங்க. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இந்த மாதிரி 3 வாட்டி செய்யணும் ஒவ்வொருத்தருக்கும். லேடிஸாக இருந்தாக்கா அவள் கோத்திரத்தை சொல்லுங்க. கோத்ராம். அவள் பேரை சொல்லுங்க. நாம் நீம் வசுரூபாம் அஸ்மத். அவள் ரிலேஷன் சொல்லுங்க. ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. இந்த மாதிரி 3 வாட்டி கொடுக்கணும். ஓகேயா? இந்த இடத்துல நீங்கள் ஹோல்டு போட்டுட்டு செய்யுங்க. உங்கள் ரிலேஷன் எல்லாருக்கும் தர்ப்பணம் கொடுத்தாட்டு இது மாலைபட்சமாக இருக்கிறதுனால இந்த ஸ்பெஷல் மந்திரம் சொல்லி தர்ப்பணம் கொடுக்கணும். வலது கையில் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தத் தத் கோத்ரான் தத் தத் ஷர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் வர்க்கத்வய அவசிஷ்டான் பித்ருவ்ய மாதுலாதீன் சர்வான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் கையில் எடுத்துக்கோங்க. தத் தத் கோத்ரான் தத் தத் ஷர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் வர்க்கத்வய அவசிஷ்டான் பித்ருவ்ய மாதுலாதீன் சர்வான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக எள்ளும் ஜலமும் வலது கையில் வச்சுக்கோங்க. தத் தத் கோத்ரான் தத் தத் ஷர்மணஹ வசு வசு ஸ்வரூபான் வர்க்கத்வய அவசிஷ்டான் பித்ருவ்ய மாதுலாதீன் சர்வான் காருணிக பித்ருன் ஸ்வதா நமஸ்தர்ப்பயாமி. அந்த எள்ளையும் ஜலத்தையும் மறுச்சாப்பில் அந்த கூர்ச்சத்தில் விட்டுடுங்க. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் கிருதம் பயஹ கீலாலம் பரிஸ்ருதம் ஸ்வதாஸ்த தர்ப்பயதமே. சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் திருப்யத திருப்யத திருப்யத. இப்போது தர்ப்பணம் முடிஞ்சிடுத்தோ பூனலை வலம் போட்டுக்கோங்க. வலம் போட்டுண்டு நிதானமாக ஏந்து நின்றுக்கோங்க. அப்புறம் பிரதட்சணம் பண்ணணும். செல்ஃப் பிரதட்சணமே பண்ணிக்கோங்க. ஓகேயா? பிரதட்சணம் பண்ணிகிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. 3 வாட்டி பிரதட்சணம் பண்ணால் போதும்.
தேவதாபியः பிதுர்பியஸ்ச மகாயோகிபியः ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமः. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. நமோவ பிதரோ ரசாய நமோவ பிதர சுஷ்மாய நமோவ பிதரோ ஜீவாய நமோவ பிதர ஸ்வதாயை நமோவ பிதரோ மன்யவே நமோவ பிதரோ கோராய பிதரோ நமோவஹ. ய ஏதஸ்மின் லோகேஸ்த யுஸ்மாகும்ஸ்தேனு ஏஸ்மின் லோகே மாம் தேனு. ய ஏதஸ்மின் லோகேஸ்த யூயம் தேஷாம் வசிஷ்டா பூயாஸ்த ஏஸ்மின் லோகே அகம் தேஷாம் வசிஷ்டோ பூயாசம். நமோ பிரம்மண்ய தேவாய கோ பிராமண ஹிதாய ச ஜகத்திதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. இப்போது அபிவாதையை சொல்லி நமஸ்காரம் பண்ணுங்கோ. சாஷ்டாங்கமாகவும் நமஸ்காரம் பண்ணுங்கோ. என்னென்ன பிரார்த்தனை பண்ணமோ பித்ருக்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இப்போது நிதானமாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் வலமாக இருக்கு பூனலை இப்போது மறுபடியும் இடத்துக்கு போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. நம்ம தர்ப்பணம் ஆரம்பித்தும் போது நம்ம பித்திருக்களை ஆவாகனம் பண்ணோம். இப்போது தர்ப்பணம் முடிஞ்செடுத்து அவளை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் எள்ளை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. உசன் தஸ்துவா நிதிமஹி உசந்தஹ சமிதிமஹி உசன்னுசத ஆவஹ பித்ருன் ஹவிஷே அத்தவே அஸ்மாத் கூர்ச்சாத் சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி. அந்த எள்ளை அந்த கூர்ச்சத்து மேலே மறித்து போட்டுடுங்க. அந்த கூர்ச்சத்தை எடுத்து இனிமே பிரிக்கணும். முடிச்சு இருக்கு இல்லையா, முடிச்சை நுனியில் முடிச்சு போட்டிருப்பா. அந்த முடிச்சை பிரிங்கோ, பிச்சிடாதீங்கோ. அதை பிரித்து அதுக்கப்புறம் உங்களோட தம்புக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் நடுவில் அதை பிடிச்சிக்கோங்க. நுனி சவுத்து பார்த்து இருக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இந்த மந்திரம் சொன்ன உடனே இருக்கிற அந்த எள்ளில் எல்லாத்தையும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரம் முடிஞ்ச உடனே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற எல்லா ஜலத்தையும் உங்கள் கையில் விழுந்து கூர்ச்சம் வழியாக அப்படியே மறிச்சாப்பில் சவுத்து பார்த்து கூர்ச்சம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அந்த எல்லா ஜலத்தையும் விட்டுடுங்க. மந்திரத்தை சொல்லுங்க. எடுத்து வச்சுட்டேலா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேலா? மந்திரம் சொல்லுங்க. ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துஹு நாண்ய கோத்ருணஹ தே சர்வே திருப்தி மாயாந்து மயா உத்ருஷ்டைஹி குஷோதகைஹி திருப்யத திருப்யத திருப்யத. அந்த பஞ்சபாத்திர உதிர்ணியில் இருக்கிற எல்லா ஜலமும் உங்கள் கையில் விழுந்து அந்த கூர்ச்சம் வழியாக தம்பாளத்தில் விட்டுடுங்க. அந்த விழுந்த உடனே கூர்ச்சத்தை தம்பாளத்தில் போட்டுடுங்க. இப்போது
பூனல் வந்து இடமா இருக்கு இல்லையா, இப்போ நார்மலுக்கு வந்துடணும். வலமாக போட்டுக்கோங்க. அப்புறம் கையில் வந்து உங்கள் பவித்திரம் போட்டுருக்கேளோன்னு அதை வந்து முடிச்ச பிரிங்கோ. ஓகேயா, பிச்சிடக்கூடாது. முடிச்ச பிரித்து நல்லா நீட்டாக நார்த் சைடை அதை போட்டுவிடுங்க. ஓகேயா, போட்டுட்டு இப்போது ஆச்சமனம் பண்ணுங்க. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. ॐ शतञ्जीव शरदो वर्धमानः शतं ये वन्तां शतमो वसन्तान् शतमिन्द्राग्नी साविता बृहस्पतिः शतायुषा अभिषेमं पुनर्दुः आहार्षन्त्वा वीदन्त्वा पुनरागा पुनर्नव सर्वाङ्गसर्वन्ते चक्षुः सर्वमायुश्च ते विधं दीर्घायुष्यमस्तु. இப்போது விபூதியை நல்லா குழச்சி இட்டுக்கோங்க. நெத்தியில், உடம்புல எல்லாம், கையில் எல்லாத்துலேயும் உடம்புல எல்லாம் இட்டுக்கோங்க. இட்டுன்ட்டு பிரம்ம யஜ்யம் பண்ணணும். பிரம்ம யஜ்யத்துக்கு தனி லிங்க் இருக்குது. அதை பார்த்து பண்ணிவிட்டு வீடியோவை இங்கேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக மந்திரம் இருக்குது. ஸோ பிரம்ம யஜ்யம் பண்ணிவிட்டு இதே பாயிண்ட்டுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. இப்போது அந்த வாத்தியார் தட்சணை இருக்கு இல்லையா, ஆச்சாரிய சம்பாவனை, அதை எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பேள் முதல்லையே. அதை எடுத்து வலது கையில் வச்சுக்கோங்க. 2 ட்ராப் ஜலம் அது மேலே விடுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்ப கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணிய பலதம் அதசாந்திம் பிரயஸ்சமே மகாளய புண்ணியகாலே சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய தில தர்ப்பண மந்திர சாத்குண்யார்த்தம் யத் கிஞ்சித் இதம் ஹிரண்யம் ச தக்ஷிணாகம் ச பலம் ச தாம்பூலம் சகாருணிக வர்க்கத்வய பித்ரு பிரீத்திம் காமயமானஹ ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே நமம. ஓம் தத் சத். அந்த ஜலத்தை நேராக கீழே விட்டுடுங்கோ. இப்போது ரைட் ஹேண்டில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க. துளசி இருந்தால் ஒரு துளசியோ 2 துளசியோ போட்டுக்கோங்க. அதில் இல்லைன்னா பரவாயில்ல. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி மயா அனுஷ்டித மகாளய புண்ணியகாலே தில தர்ப்பண ரூபாக்யம் கர்ம தத்சத் பிரம்மார்ப்பணம் அஸ்து. ஓம் தத்சத். அந்த ஜலத்தை நேராக தரையில் விடுங்கோ. அந்த தட்சணையை நான் இப்போ கொடுக்குற கூகுள் பேக்கு பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்கோ. ஓகேயா? கூகுள் பேயில் 9600757365 அப்படின்னு நம்பர் போட்டேன்னா பாகவதம் NLR
அப்படின்னு ஒன்று காட்டும். அதுலேயே பிஸ்னஸ் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எஸ் சந்திரசேகரன் அப்படின்னும் காட்டும். 2 நேம் காட்டும். எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணி பே பண்ணலாம். எதில் பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் அனுப்பலாம். ஓகேயா? இந்த எல்லா டீட்டெயில்ஸுக்குமே QR கோட் கொடுத்துருக்கேன். ஓகேயா? நீங்கள் அப்படியே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணேல்னாலும் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கு முடியும். உங்களால் சிரமப்படாமல் பண்ணிடலாம். ஓகேயா? இந்த QR கோடை யூஸ் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் கூட இருக்குது எனக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. புது நம்பர் வந்து 9363727361. இந்த நம்பர் போட்டேல்னாலும் எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு காட்டும். இதுலேயும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். எதில் வந்து பேமெண்ட் போகிறதோ அதில் நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சி கொடுக்கலாம். ஓகேயா? இதே மாதிரி நீங்கள் பார்த்தேன்னா பேடிஎம், ஃபோன்பே, பிஹெச்ஐஎம், பீம் அதுலேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கும் நம்பர் வந்து இந்த 2 நம்பருமே யூஸ் பண்ணிக்கலாம். 9600757365 அந்த நம்பரும் 9363727361 இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நம்பரும் இந்த பேமெண்ட் மோடில் பண்ணலாம். ஓகேயா? அதுலேயும் நேம் வந்து எஸ் சந்திரசேகரன் அப்படின்னு தான் இருக்கும். அதையும் யூஸ் பண்ணி பே பண்ணலாம். இல்லை நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கனாக்கா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணலாம், HDFC யூஸ் பண்ணலாம், சிட்டி யூனியன் பேங்க் யூஸ் பண்ணலாம், PNB யூஸ் பண்ணலாம். ஓகேயா? 4 பேங்க் யூஸ் பண்ணி நீங்கள் நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணீங்கனாக்கா அக்கௌண்ட் நம்பர் 1071281789 எஸ் சந்திரசேகரன், SBI கோபாலபுரம். IFSC கோடு வந்து SBIN 0000962. இதை யூஸ் பண்ணேன்னா ஸ்டேட் பேங்க் யூஸ் பண்ணிக்கலாம். HDFC யூஸ் பண்ணேன்னாக்கா 50200907000632 எஸ் சந்திரசேகரன். IFSC கோடு வந்து HDFC 0000111. அதை யூஸ் பண்ணி HDFC மடிப்பாக்கம் அந்த பேங்க் பிரான்ச்சில் போடலாம். HDFCயில் சிட்டி யூனியன் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 500101381146 எஸ் சந்திரசேகரன். IFSC வந்து CIUB 0000599. இதை யூஸ் பண்ணி சிட்டி யூனியன் பேங்க் புழுதிவாக்கம் அந்த பிரான்ச்சில் நீங்கள் கிரெடிட் பண்ணலாம். PNB பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் எடுத்துட்டேன்னாக்கா அக்கௌண்ட் நம்பர் 52682193000320 எஸ் சந்திரசேகரன். IFSC கோடு வந்து PUNB 0526810. இதை யூஸ் பண்ணி நீங்கள் credit பண்ணலாம். All these methods are available. I am providing you all these methods because many people find it difficult to pay through the Google Pay because they are nowadays restricting lot of restrictions in the transfers. They are allowing only to some extent. So business account I have also provided. Hope that will work on it. But this video is free. These methods you can transfer if at all you want to transfer any dakshana. Okay. Thank you all. Aasirvadangal. Jai Jai Shankara Har Har Shankara. Periva Padam Sharanam. Shri Gurubhyo Namaha.